தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழகத்தை காப்போம் என்ற தலைப்பில் தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களை நான் பேச இருக்கிறேன். இந்த வீடியோக்கள் இந்த தேர்தலில் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்றும் நான் விரும்புகிறேன். இந்த தேர்தல் எவ்வளவு முக்கியமானது என்று நான் கருதுகிறேன் என்றால், 5 ஆண்டு காலமாக திமுக என்ற விஷ கிருமி தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. வெறும் 3.5% வாக்கு வித்தியாசத்தில் தான் திமுக 2021 தேர்தல் ஜஸ்ட் பார்டரில் வெற்றி பெற்றது. ஏனென்றால் கருணாநிதி குடும்பம், மு.க. ஸ்டாலின் குடும்பம், உதயநிதி குடும்பம் செய்யக்கூடிய அராஜகங்கள், அட்டூழியங்கள் தான் மக்கள் வெறுப்படைந்து திமுகவை மீண்டும் மீண்டும் பல்வேறு தேர்தல்களில் வீழ்த்துவதற்கு ஒரு முக்கியமான காரணம். ஆனால் அப்படி தெரியாமல் ஓட்டு போட்டுட்டோமே என்று மக்கள் நினைத்து வருந்தும் வகையில் கடந்த 5 ஆண்டுகளாக இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு விஷயமாக தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோலையும் நான் விளக்கி உங்களுக்கு பேச போறேன்.
ஆண்டுகளாக இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு விஷயமாக தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோலையும் நான் விளக்கி உங்களுக்கு பேச போகிறேன். ஏன் இப்படி இந்த வீடியோக்களில் பேச வேண்டும்? கிட்டத்தட்ட தேர்தல் பிரச்சாரம் மாதிரி தான் இருக்குது இல்லைங்களா? நீ ஒரு பத்திரிகையாளன், உனக்கு வேலை நியூஸ் கொடுக்கறது தான். நீ என்ன ஒரு கட்சி ஆட்சிக்கே வரக்கூடாது அப்படின்ட்டு தொடர்ந்து பேசுகிறியே, தொடர்ந்து வீடியோக்களில் பேசுகிறியே என்று உங்களில் பலருக்கு தோன்றலாம். நான் தொடக்கத்திலேயே சொன்னது போல தமிழ் மண்ணை, தமிழகத்தை, 3000 ஆண்டு நாகரிகத்திற்கு சொந்தமான இந்த மண்ணை நேசிப்பவன் ஒருவன் இருந்தால் அவன் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டான், திமுகவை மீண்டும் ஆட்சிக்கு வரவிட மாட்டான். நான் ஒரு 10 பிள்ளையடிப்பதற்காகவே எப்படி நடக்கிறது? காவல்துறையை கூலிப்படையாக பயன்படுத்தி எதிர்குரல்களை எப்படி நசுக்குகிறது? இது போன்ற பல்வேறு உள்விவகாரங்கள் எனக்கு தெரியும். இந்த உள்விவகாரங்கள் அத்தனையையும் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழகத்தை காப்போம் என்ற தலைப்பில் தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களை நான் பேச இருக்கிறேன். இந்த வீடியோக்கள் இந்த தேர்தலில் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்றும் நான் விரும்புகிறேன். நான் ஒன்றும் பெரிய சூப்பர் ஸ்டார் இல்லை, நடிகர் இல்லை, பெரிய விளையாட்டு வீரர் இல்லை, ஒரு சாதாரண பத்திரிகையாளன், யூடியூபில் தொடர்ந்து பேசக்கூடியவன். ஆனால் இவன் பேசுவது சரியாக இருக்கிறது, இவன் பேசுவதில் உண்மை இருக்கிறது என்பதனால்தான் எனது வீடியோக்களை நீங்கள் லட்சக்கணக்கில் தொடர்ந்து பார்த்து ஆதரவு அளித்து வந்திருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கையில்தான் நான் உங்களோடு தொடர்ந்து உரையாடப் போகிறேன். மக்களே, திமுக திருப்பி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இந்த தமிழ்நாடு என்ன ஆகும், இந்த தமிழ்நாடு மக்கள் என்ன ஆவார்கள் என்று என் மனது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமைன்றதை நீங்கள் மறந்துடக்கூடாது. நான் பல்வேறு வீடியோக்களில் பல்வேறு விஷயங்களை விளக்கப் போகும்போது நீங்களே புரிந்து கொள்வீர்கள். நான் ஏன் பேசப் போகிறேன், நான் பேசப் போகக்கூடிய இந்த வீடியோக்களில் இருக்கக்கூடிய விஷயங்களின் முக்கியத்துவம் என்ன, அது எல்லாவற்றையும் விட இந்த ஆம் ஆத்மி கட்சி என்ற கட்சி புதிதாக தோன்றி டெல்லியில் ஆட்சியை பிடித்தது, இப்போது பஞ்சாபில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது இல்லைங்களா? அந்த கட்சி வேறு மாநிலங்களில் இருக்கிறதா என்று கேட்டீர்கள் என்றால் வேறு எந்த மாநிலத்திலையும் அந்த கட்சி சொல்லிக்கிற அளவுக்கு பலமாக இல்லை. ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் தொடங்கிய போதே தமிழகத்திலும் தொடங்கப்பட்டது. அந்த கட்சி தமிழகத்தை காக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் திமுகவை ஒழித்து கட்ட வேண்டும் இந்த தேர்தலில் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தொடர்ந்து உரையாடுவோம். நன்றி. தமிழகத்தை காப்போம்.